உயர்த்தி நீதம் உமது புகழை பாடிடுவோம். கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்தி நீதம் உமது புகழை பாடிடுவோம். எல்லாரும் செய்தாமே. கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்தி நீதம் ஆமே உமது புகழை பாடிடுவோம். ஆமே. கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்தி நீதம் உமது புகழை பாடிடுவோம். நீரே ஆமே. நீரே எங்கள் ரட்சண்ய கன்மலை உமக்கே சங்கீர்த்தனம் ஆமே. நீரே எங்கள் ரட்சண்ய கன்மலை உமக்கே சங்கீர்த்தனம். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதனை. எழுந்து நின்று உங்களுக்கு தான் துதி ஆராதனை உங்களுக்கு தான் ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை. கரம் தட்டி பாடுவோம். கரம் தட்டி ஆமே. ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை உங்களுக்கு தான் ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை உங்களுக்கு தான். கர்த்தாவே உம்மை நாங்கள் கம்பீரப்பா பாடி துதிக்க கூடி உள்ளோம். கர்த்தாவே உம்மை நாங்கள் கம்பீரமா பாடி துதிக்க கூடி உள்ளோம். நீரே எங்கள் ரட்சண்ய கன்மலை உமக்கே சங்கீர்த்தனம். நீரே எங்கள் ரட்சண்ய கன்மலை உமக்கே சங்கீர்த்தனம். ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை உங்களுக்கு தாமே ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை உங்களுக்கு தான். உம்மை தொழுதிட உம்மை துதித்திட உம்மை வணங்கிட கூடியுள்ளோம். உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். உம்மை தொழுகிறோம். தொழுதிட ஆமே உம்மை துதித்திட ஹல்லேலூயா வணங்கிட கூடியுள்ளோம். உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஆமே. கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையா துதிக்க கூடியுள்ளோம். கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையா துதிக்க கூடியுள்ளோம். நீரே எங்கள் ரட்சண்ய கன்மலை உமக்கே சங்கீர்த்தனம். ஹல்லேலூயா. நீரே எங்கள் ரட்சண்ய கன்மலை உமக்கே சங்கீர்த்தனம். ஹல்லேலூயா பாபா. நீரே எங்கள் ரட்சண்ய கன்மலை உமக்கே சங்கீர்த்தனம். ஆமே. ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை உங்களுக்கு தாமே ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை உங்களுக்கு தான். உம்மை தொழுதிட உம்மை துதித்திட உம்மை வணங்கிட கூடியுள்ளோம். உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். சேர்ந்து உம்மை தொழுதிட உம்மை துதித்திட உம்மை வணங்கிட கூடியுள்ளோம். உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஆமே. கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்தி நீதம் உமது புகழை பாடிடுவோம். கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்தி நீதம் ஆமே உமது புகழை பாடிடுவோம். நீரே எங்கள் ரட்சண்ய கன்மலை உமக்கே சங்கீர்த்தனம். உமக்கே ஆராதனை. ஆமே. நீரே எங்கள் ரட்சண்ய கன்மலை உமக்கே சங்கீர்த்தனம். நீரே நீரே ஆமே. நீரே எங்கள் ரட்சண்ய கன்மலை உமக்கே சங்கீர்த்தனம். ஆமே. ஆராதனை துதி ஆராதனை உங்களுக்கு தாமே ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை உங்களுக்கு தான் ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை. நல்ல கரந்தட்டி ஆமே. ஆராதனை ஆமே உங்களுக்கு தான் துதி ஆராதனை உங்களுக்கு ஆராதனை
clap and sing. Urabala karaba ribala ame உங்களுக்கு தாமே ஆராதனை, உங்களுக்கு தான் துதி ஆராதனை, உங்களுக்கு தான் ஆராதனை. உங்களுக்கு நல்ல கரந்தட்டி ஆமே பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆமே ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை, உங்களுக்கு தான் ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை, உங்களுக்கு தான் ஆராதனை. We worship you Lord. தான் துதி ஆராதனை, ஆமென். உங்களுக்கு தான் ஆராதனை, உங்களுக்கு தான் துதி ஆராதனை, உங்களுக்கு தான். ஹalleluya. கரங்கள் தட்டி ஸ்தோத்திரமான ஹalleluya. நல்ல கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆராதனை உங்களுக்கு தான் துதி ஆராதனை உங்களுக்கு. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா, ஸ்தோத்திரம் பண்ணலாமா. ஹalleluya. உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உம்மை போற்றி ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்தி உம்மை போற்றி ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. உம்மை உயர்த்தி உம்மை போற்றி ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. மீண்டும் ஒரு முறை எல்லாம் சேர்ந்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை போற்றி ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. மகத்துவரே, இந்த கால நேரத்திலே உமக்கு ஒரு ஆராதனை. மகிமைக்கு பாத்திரரே, மறைவிடமே, என் பாவங்களை மன்னித்தவரே, எங்களை மறக்காத தெய்வமே, ஓ ஹalleluyaவே, உமக்கே ஆராதனை. ஆமென். மகத்துவர் நீதானையா, என் மறைவிடம் நீதானையா. மகத்துவர் நீதானையா, என் மறைவிடம் நீதானையா. மன்னிப்பவர் நீதானையா, என்னை மறவாதவர் நீதானே. மதானாமே மன்னிப்பவர் நீதானையா, என்னை மறவாதவர் நீதானையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை போற்றி ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமே உம்மை உயர்த்தி ஆமே போற்றி ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. நல்லவரே, நன்மைகள் செய்த தெய்வமே, இந்த நாளிலே உமக்கு ஒரு நன்றி அப்பா. என் நம்பிக்கையானவரே, உமக்கு ஒரு ஆராதனை செலுத்தும்படியா. Thank you Lord, you brought me here to worship you, in order to give thanks to you, O God. Thank you Lord, you brought us here to worship you, to give thanks to
to you, oh God. Amen. நல்லவரும் நீதானையா, என் நம்பிக்கையும் நீதானையா. யாரெல்லாம் சொல்லலாம்? யாரெல்லாம் சொல்லலாம்? நல்லவரும் நீர்தானையா, நீதானையா, என் நம்பிக்கையும் நீர்தானையா. நன்மைகள் செய்தீரையா, நான் நன்றி சொல்லி துதிப்பேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை போற்றி ஆமே உம்மை ஆராதனை செய்கிறேன். ஆமே உம்மை ஆராதனை செய்கிறேன். என்னையும் எங்களையும் அழைத்து ஆண்டவரை ஜெபிக்க வைத்த தெய்வமே, உமக்கே ஒரு ஆராதனை. கரங்களை வைத்து உமக்கே ஒரு ஆராதனை. ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஜெபத்தை கேட்டீரையா, எனக்கு தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, எனக்கு ஜெயத்தை தந்தீரையா. என் கண்ணீரை கண்டீரையா, என்னை களிகூர செய்தீரையா. ஆமே என் கண்ணீரை கண்டீரையா, என்னை களிகூர செய்தீரையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை போற்றி உம்மை போற்றி உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை வைத்து உம்மை உயர்த்தி ஆமே உம்மை போற்றி உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை உயர்த்தி உம்மை போற்றி ஓ ஹalleluya, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆமே உம்மை ஆராதனை செய்கிறேன். ஹalleluya. எங்க ஜெபத்தை கேட்டவரே, ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்க என்னையும் எங்களையும் அழைத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் வல்லமையினாலே ஆண்டவரே பேசுவீராக. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறது மிக மகிழ்ச்சி. இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம். நமக்கு தெரிந்த உபதேசங்கள், தெரிந்த அருமையான வரலாறு. ஆனால் எனக்கு தெரியல ஏன் இதை மீண்டும் உங்களிடத்தில் சொல்ல ஆவியானவர் எனக்கு தூண்டியிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஐ வுட் லைக் டு ஷேர் வாட் த லார்ட் ஹஸ் கிவன் டு மீ. ஆண்டவர் எனக்கு சொன்னதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. இது அருமையான வார்த்தை, நம்ம அடிக்கடி படித்தது.
நான் சிறு வயதில் இருக்கும்போது சண்டே ஸ்கூலில் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வாலிபனாக இருக்கும்போது யூத் மீட்டிங்கில் கற்றுக் கொடுத்தார்கள். பைபிள் காலேஜில் படிக்கும்போது கூட இந்த அருமையான மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து இப்படிய சபைகளுக்கு அநேக முறை நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக அழைத்து வரப்பட்ட ஒரு வாலிபன். 17 வயசு அல்லது 18 வயசில் சொல்லுகிறார்கள். அவர் பாபிலோனிய தேசத்துக்கு அடிமையாக நேபுகாத் நேச்சர் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன், ஒரு ராஜ குலத்தை சார்ந்தவன். He was a royal family, so intellectual person, ரொம்ப ஞானம் நிறைந்தவன், ஞானம் நிறைந்த ஒரு கல்விமானாக நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, he was highly educated, நல்ல படித்து ஒரு திறமை உள்ளவனாக காணப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். he was so knowledgeable person, அறிவுலை தேர்ந்தவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை கொண்டு மகிமையான காரியங்களை செய்தார். அதாவது ட்ரீம், கனவை அல்லது சொப்பனத்தை இன்டர்பிரட் பண்ணி அதை வியாக்கியானம் பண்ணுகின்ற அளவுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானங்களை தந்திருக்கிறார் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம் தானியேலை குறித்து. அது மாத்திரமல்ல, தானியேல் ஒரு முறை அதை அந்த அர்த்தத்தை சொல்லுகிறான். மெனே மெனே தெக்கேல் உப்பாசின்னு சொல்லும்போது ஒரு ராஜ்யத்துக்கு முடிவு வரப்போகிறது, நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறைவுபட போகிறாய், ஒரு ராஜ்யம் பிரிக்கப்பட போகிறது என்பதை மிக தெளிவாக அந்த அர்த்தத்தை சொன்ன ஒரு அருமையான வாலிபன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் விசேஷித்தவன், உண்மையானவன், பரிசுத்தமானவன், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் பண்ணி கொண்டவன், அவனுக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். He was possessed with a peculiar spirit. அவனுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த தானியேலை வல்லமையாக அந்த பாபிலோன் தேசத்தில் கர்த்தர் உயர்த்தினார். வேதத்தில் வாசிக்கிறோம், தானியேலின் காரியமோ மிக ஜெயமாக காணப்பட்டது. தானியேலை கர்த்தர் பாபிலோன் தேசத்தில் அவன் ஒரு அடிமையாக இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த வாலிபனை வல்லமையான அந்த ராஜ்ய பாரத்தில் உயர்த்தினார். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, அந்த தானியேலுக்கு நமக்கு தெரிய வரலாறு, அவனுடைய உண்மை தத்துவம், அவனுடைய பரிசுத்தம், அவன் நேர்மையாக பணியாற்றின காரியங்கள், அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த அந்த அதையெல்லாம் நினைத்து அங்கு உள்ள பிரதானிகள், அங்கு உள்ள தேசாதிபதிகள், அங்கு உள்ள மக்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணி இவனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அல்லது இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும், இவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். 120 தேசாதிபதி மத்தியில் இந்த தானியேல் ஒரு 3வது பிரதானியாக உயர்த்தப்பட்டாலும் கூட இவனை கொலை செய்ய வேண்டும், இவனுடைய ப்ரமோஷன், இவனுடைய உயர் பதவி, இவனுடைய முன்னேற்றத்துக்கு தடை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணினார்கள். எதனால? மாரல் இஷ்யூவா அல்லது அவனுடைய மாரல் இஷ்யூவுக்காக அவனை பிளான் பண்ணார்களா? இல்லை. அல்லது அவன் ஒரு மணி ஹேண்ட்லிங், ஃபைனான்ஸில் ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறான் சொல்லி அவன் மேலே குற்றம் சாட்டினார்களா? வேதத்தில் அப்படி சொல்லவே இல்லை. அல்லது அவனுடைய வார்த்தைகளில் ஸ்பீச் வேர்டில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்தார்களா? அதுவும் இல்லை. அல்லது அரசியல் ரீதியில் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி அல்லது ஃபேவரட்டிசம் சொல்லுகிற ஏதாவது முகஸ்துதியான காரியங்களை செய்து ஏதாவது அரசில் காரியம் செய்து விட்டாரா? அதுவும் இல்லை. ஆனால் அருமையானவர்களே, அந்த பிரதானிகள், அங்கு உள்ள தேசாதிபதிகள், எல்லா கவர்னர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவர் சொன்னார்கள், இவன் ஜெபம் பண்ண சொல்லுங்க, அவன் மேல வைத்த குற்றம் என்ன? எவனாகிலும் 30 நாள் வரையிலே உம்மை தவிர எந்த தேவனையாவது அல்லது மனுஷனையாவது நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால், ஜெபம் பண்ணினால், இது தானியேலை குறித்து ஜெபத்திற்கு தடையை கொண்டு வர வேண்டும்.
தானியேலை குறித்து எல்லா ரீதியில in all aspects அவன் மேல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று யோசித்தாலும் கூட ஒண்ணுமே கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறான். தினமும் 3 வேளையும் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவருடைய தீர்மானம் என்ன? டேனியல் he should not pray. அவன் ஜெபிக்க கூடாது. டேனியல் he should not have any relationship with God. அவனுடைய யெகோவா தெய்வத்தோடு கூட எந்த உறவு இந்த தானியேல் வைக்க கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த தானியேல் ஒரு வார்த்தை கூட கடவுளை குறித்து சொல்லக்கூடாது என்றால் கர்த்தரை சொல்லி சொல்லியே இவன் முன்னேறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் முன்னேறுவதற்கு காரணம் கர்த்தரை துதிக்க 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 கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் என்னையும் உங்களை உயர்த்துகிறார். உண்மையா இல்லைங்களா? உண்மைதானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களை கர்த்தர் கீழாக்காமல், அவர் வாழாக்காமல் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலே என்னை கண்டாலே அல்லது உங்களை கண்டாலே, உங்களுடைய முன்னேற்றங்களை கண்டாலே அடுத்த ஆளுக்கு அடுத்த ஆளுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு அல்லது உங்களோடு கூட ஆஃபீஸில் பணியாற்றுகிறவர்கள், உங்களுடைய கம்பெனியில் பணியாற்றுகிறவர்கள் அல்லது உங்களுடைய சகாக்கள், அவங்களுக்கு நம்முடைய முன்னேற்றங்களை என்னென்றா நீ கிறிஸ்தவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன், ஆண்டவட உன்னை பயன்படுத்துகிறார் என்பதை நினைத்து என்ன செய்கிறார்? பொறாமை கொள்ளுகிறார்கள். நீ ஜெபம் பண்ண கூடாது, ஜெபிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது. தானியேலுக்கு ஜெபிக்க கூடாது, ஜெபிக்க போகாத, ஜெபிக்க கூடாது. ஜெபித்து என்னத்தை காண போகிறாய்? வாட் இஸ் த யூஸ்? ஜெபம் பண்ணுவதிலே குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினார்கள். ஆனாலும் அருமையானவர்களே, இந்த தானியேல் ஜெபத்தை விடவே இல்லை. 1973 வருஷம் நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நான் SSLC படித்து என்னுடைய கிராமத்தில் நான் இருக்கும்போது வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் அதில் நான் பங்கு பெற்ற போது இயேசுவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நான் பெற்றுக்கொண்டேன். ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அது ஒரு புதிய அனுபவமாக எனக்கு இருந்தது. 1973 அந்த வருஷத்தில். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனாக SSLC படித்து கொண்டிருக்கும் போது நான் ஹாஸ்டலில் போர்டிங் ஸ்கூலில் நான் படித்து கொண்டிருந்தேன். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தில் இருந்தனாலே அங்கிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கு, அங்குள்ள வார்டன், அங்குள்ள ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த இயேசுவை குறித்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அவளோடு கூட கூடி ஜெபிக்க நான் ஆரம்பித்தேன். 1973. அப்போ நான் எப்படி சைஸ் இருந்திருப்பேன் பாருங்க. சின்ன ட்ரௌசர் போட்டுட்டு, ஆனால் இயேசு ஒரு பைபிள் தூக்கிட்டு எல்லா இடத்துலையும் கூடுமான வரையிலும் போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு நல்லவர் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. என் போர்டிங் ஸ்கூலில் அநேக தம்பிமார்கள், SSLC படித்த என்னோடு கூட படித்த அநேக தம்பிமார்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அங்குள்ள வார்டன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்த மிஸ்டர் ஐயாசாமி இன்னும் ஞாபகம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அருமையான உள்ள இரவு நேரத்தில் போர்டிங் ஸ்கூலில் நாங்கள் கூடி ஜெபித்த போது அங்கே பயங்கர சத்தம். எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பயங்கர சத்தம். இரவு நேரத்தில் 11 மணி 12 மணிக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அங்குள்ள பாச ஆள் அனுப்பி என்ன சத்தம் கேட்குது ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வா. வந்த வாட்ச்மேன் அப்படி நின்றுட்டார் எங்களை பார்த்துட்டு. அடுத்த நாள் காலையில் அந்த பாஸ் என்னை கூப்பிட்டு, நீ வீட்டுக்கு போ, இந்த போர்டிங் ஸ்கூலில் நீ படிக்கக்கூடாது, முதல்ல நீ ஜெபம் பண்ண
சொல்லுங்க. நீ போ, நீ வீட்டுக்கு. நான் குற்றம் செய்யலை ஐயா, அதெல்லாம் பேசக்கூடாது, நீ வீட்டுக்கு போ. எனது ஜெப வாழ்வை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. எனக்குள் இருக்கும் ஜெபத்தின் தாகத்தை யாரும் எடுக்க முடியாது. ஜெபித்து நான் ஜெபித்து சத்துருவை மேற்கொள்ள பலன் பெறுவேன். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும், சொல்லுங்க, நான் ஜெபிப்பதை ஒருபோதும், நான் ஜெபிப்பதை, ஜெபமே ஜெயம் தருமே எனக்கு, ஜெபமே ஜெயம் தருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பார்த்து சொன்னார், ஐயா நீ ஜெபம் பண்ணக்கூடாது, ஹாஸ்டலை விட்டு என்னை விரட்டிட்டாங்க. மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனில் காசுலாம் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டிருந்தேன், காசுலாம் இல்லை பிரயாணத்துக்கு. எங்கள் கிராமத்துக்கு நான் போக இஷ்டம் இல்லை. எங்கள் தகப்பனார் 2 கண்ணும் தெரியாதவர், எங்கள் அம்மா கூலி வேலை பார்க்குறவங்க. நான் எப்படி அங்கே கிராமத்துக்கு போகிறது? அதனால் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தபோது இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு கேட்டேன். இது மதுரை போகுது. ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே காசு இல்லை. மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 21 நாள் படுத்து கிடந்தேன். நானும் நாயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆயினும். ட்ரெயினில் போகிறவங்கெல்லாம் சாப்பாடு கீழே போடுவாங்க, நான் போய் எடுத்து சாப்பிடுவேன், நாய்க்கும் கொடுப்பேன். ஜெபம் ஜெபம், அல்லேலூயா. நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். நீங்க நான் என்னுடைய அனுபவம், நீங்க சொல்ல முடியுமா? நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். சும்மா பாட்டுக்கு பாடாதீங்க, சும்மா பாட்டுக்கு பாடக்கூடாது. ரியாலிட்டி. ஆமென் சொல்லுவோம். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். ஜெபமே ஜெயம் தருமே எனக்கு, ஜெபமே ஜெயம் தருமே. பாடுங்க பாடுங்க. ஜெபமே ஜெயம் தருமே எனக்கு, ஜெபமே ஜெயம் தருமே. ஊழியங்கள் ஜெபத்தினாலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜெபம் மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஜெபம் தடைகளை மாற்றுகிறது. ஜெபம் புதிய வழிகளை திறக்கிறது. ஜெபம் அற்புதங்களை நடக்க வைக்கிறது. ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறது. ஆமென். ஜெபம் தேவ திட்டங்களை நிறைவேற்றுகிறது. ஆமென். தரிசனங்களை விரிவாக்கம் செய்கிறது. ஆமென். ஜெபம் மறைந்து கிடக்கிற பொக்கிஷங்களை, புதைகளை நமக்கு கொண்டு வருகிறது. ஆமென். ஜெபம் தேவ வல்லமையை பெறச் செய்கிறது. ஆமென். ஜெபம் தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறது. ஆமென். ஜெபம் எழுப்புதலை உருவாக்குகிறது. ஆமென். ஜெபம் அதிசயங்களை காண செய்கிறது. எஸ். ஜெபம் முடியாததை முடிய செய்கிறது. நடக்காததை நடக்க செய்கிறது.
ஜெபம் சத்துருவின் சதி ஆலோசனைகளை முறிக்க செய்கிறது. ஆமென். ஜெபம் சத்துருவின் எல்லா பொல்லாத திட்டங்களை எல்லாம் அழிக்க செய்கிறது. ஆமென். ஜெபம் ஆவிக்குரிய வரங்களை பெறச் செய்கிறது. ஆமென். ஜெபம் தேவ ஆலோசனையை பெறச் செய்கிறது. ஆமென். ஜெபம் தேவ ரகசியங்களை அறிய உதவுகிறது. ஆமென். கர்த்தரின் அற்புத செயலை காணச் செய்கிறது. எஸ். ஜெபம் சாதனை காரணமாக மாறச் செய்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல கரங்கள் தட்டி clap your hands and give glory to God. Give thanks to the Lord because God, hallelujah, because of prayer. ஆமென் சொல்லுங்க. hallelujah. ஹalleluya. ஜெபம் தேவ உறவை வளர்க்க செய்கிறது. ஜெபம் ஆவிக்குரிய கண்களை திறக்க வைக்கிறது. ஆமென். ஜெபம் மகிமையான பதிலை கொண்டு வருகிறது. ஆமென். ஹalleluya. 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 ஆமென். அதனால பாட்டு நான் பாடுகிறேன். எப்படி பாடுகிறேன்? ஹalleluya. 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 நல்ல கரத்தட்டி. ஹalleluya. ஆமென். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் ஆமென். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். ஆமென். ஜெபமே ஜெயம் தருமே எனக்கு. ஜெபமே ஜெயம் தருமே. ஆமென். ஹalleluya. ஜெபமே ஜெயம் தருமே. எனக்கு ஜெபமே ஜெயம் தருமே. ஹalleluya. ஹalleluya. ஆமென். கரங்கள் தட்டி 1 2 3 4. நான் ஜெபிப்பதை விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். ஆமென். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். ஆமென். ஜெபமே ஜெயம் தருமே எனக்கு. ஜெபமே ஜெயம் தருமே. ஓ ஹalleluya. ஜெபமே ஜெயம் தருமே. எனக்கு ஜெபமே ஜெயம் தருமே. ஹalleluya. ஹalleluya. ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து கிடந்த ஆளு என்ன உங்க மத்தியில நிக்கிறேன் பாருங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். என்ன காரணங்க? இல்லைங்க, படிப்பு, எம்ஏ பிடி, டாக்டர் ஞானப்பிரகாசம். அப்படியா? நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. ஜெபம் படிப்பு லேது என்னது? ஜெபம் தான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். ஜெபமே ஜெயம் தருமே எனக்கு. ஜெபமே ஜெயம் தருமே. ஓ ஆமென். ஜெபமே ஜெயம் தருமே. எனக்கு ஜெபமே ஜெயம் தருமே. ஆமென். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். ஹalleluya. ஜெபம் அசைவை என்ன செய்யுமா? ஹalleluya. 1 2 3 4. நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். ஆமென். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். ஜெபமே ஜெயம் தருமே எனக்கு. ஜெபமே ஜெயம் தருமே. ஓ ஆமென். ஜெபமே ஜெயம் தருமே. எனக்கு ஜெபமே ஜெயம் தருமே. நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். ஆமென். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் ஆமென். விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். ஜெபமே ஜெயம் தருமே. எனக்கு ஜெபமே ஜெயம் தருமே. ஓ ஆமென்.
ஹல்லேலூயா. ஹalleluya. தானியேல் 6:10 பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டதென்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ள போய் கதவை திறந்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணா. நான் ஜெபம் பண்ணுவதை விடவே தரியு ராஜா சட்டம் போட்டுக்கோ, பாபிலோன் தேசத்தினுடைய 120 நாடுகள் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி சட்டம் எழுது. But I never give up. I never surrender. நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு உயிர் ஜெபம். ஆமென். எனக்கு ஜீவன் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய நிலையிலிருந்து நான் தவற மாட்டேன். என்னுடைய ஜெப நிலையிலிருந்து நான் பின்வாங்கவே. கொண்டுக்கோ, குழியில போய் என்ன செய், போட்டுக்கோ, என்ன பண்ணிக்கோ. ஆனால் நான் என் தேவனோடு வைத்திருக்கிற உறவை ஒரு நாளும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதிலிருந்து விலகவே மாட்டேன். I never break my relationship with my God. ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் சொல்ல முடியும்? யாரெல்லாம் சொல்ல முடியும்? நான் தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளுவேன், தேவனோடு கூட பேசுவேன், அவரோடு கூட பேசுவேன், அவரோடு கூட ரகசியங்களை பேசுவேன், அவருடைய திட்டங்களை பெற்றுக் கொள்ளுவேன், ரகசியங்களை பெற்றுக் கொள்ளுவேன், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 என்னுடைய நிலையிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன். ஏங்க ஏங்க அப்படி சொன்னார் சொல்லுங்க. என்னங்க ஏன் இப்படி சொன்னார்? தானியேல் ஒன்றோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பனகலிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்த வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனை என்ன செய்தான்? ஏங்க ஏன் சேர்ந்தான்? செஞ்சுக்கோ, ஆர்டர் வச்சுக்கோ. 3 வேளையும் வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே, 3 வேளையும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். சட்டங்கள் போட்டாலும் நான் என் தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தை என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபிப்பதை என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். எத்தனை பேர் நீங்க தீர்மானம் பண்ணலாம்? எத்தனை பேர் பண்ணலாம்? ஹல்லேலூயா. 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 நான் ஜெபம் பண்ணுவதை நான் ஒரு நாளும் அதிலிருந்து தவற மாட்டேன், கைவிட மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். என் தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவிலே நிலைத்திருப்பேன் என்கிற ஒரு அருமையான ஒரு 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 உறவை தானியேல் வைத்துக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 மாபெரும் தண்டனை, ராஜாவுடைய அந்த ஆர்டர் அதுல இருந்து மீறக்கூடாது. மாபெரும் தண்டனை வருகிறது. தண்டனை வந்தாலும் கூட வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே, தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 6வது அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். அவன் சிங்கங்கள் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்திலே கையெழுத்து வைத்தீர் அல்லவா? கையெழுத்து வைத்தீர். ஆனா இவன் 3 வேளை ஜெபிச்சு கொண்டே இருக்கிறான். என்ன காரணங்க? பேசாம அவன் அரசாங்கத்துக்கு அடிபணிந்து போயிருக்கலாம் அல்லவா? அவன் அரசாங்கத்துடைய, ஏன்னா அரசாங்கத்திலே அவன் முதன்மையான 120 பேர் மத்தியிலே 3 பிரதானிகள் மத்தியிலே he was a governor or he was a president or he was a prime minister. அவன் கவர்மெண்ட் ஆர்டரை அவன் பின்வாங்கி அவன் பின்பற்றி போயிருக்கிறான் அல்லவா? ஏன் அவன் கையெழுத்து போட்டாலும் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான்? என்ன காரணம்? நம்பர் 1 குறிச்சு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. தானியேல் 6வது அதிகாரம்
22ஆம் வசனத்துல வாசிக்கிற எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். தானியேல் 6:22 எல்லாரும் சேர்ந்து let us all read together. வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். அதேவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அதுல எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய தூதனை என்ன செய்தார்? அனுப்பினார். ஹalleluya, hallelujah. O king of God, he sent his angel. அப்படின்னா ஏன் அவன் கையெழுத்து போட்டாலும் கூட ஜெபிக்க ஆரம்பித்தான் என்றால், ஏன் நான் ஜெபிப்பதை விடமாட்டேன் என்று சொன்னான் என்றால், நம்பர் 1, தானியேலுக்கு தெரியும் ஜெபம் பரலோக வாசலை திறக்கும். தானியேலுக்கு நன்றாக தெரியும் என்னுடைய ஜெபம் அது வெறுமையான ஜெபம் அல்ல, என்னுடைய ஜெபம் ஏதோ ஒரு கால கட்டத்துக்காக அல்ல. My prayer is not an ordinary prayer. என்னுடைய ஜெபம் பரலோகத்தின் வாசலை திறக்க வைக்கிற ஜெபம். ஹalleluya. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் பரலோக வாசலை திறந்து தேவ தூதர்கள் இறங்க வைக்கிற ஜெபமாய் மாற வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தானியேலுக்கு தெரியும் அவரது ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். தானியேலுக்கு தெரியும் அவருடைய ஜெபம் பரலோகத்திலிருந்து ஒரு பதிலை கொண்டு வரும். இந்த மனுஷனுக்கு தெரியாது, அங்குள்ள தேசாதிபதிகளுக்கு தெரியாது, அங்குள்ள பிரதானிகளுக்கு தெரியாது, அல்லது அங்குள்ள அந்த ராஜ்யங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் தானியேலுக்கு மாத்திரம் தெரியும். அருமையானவர்களே, Daniel knew that prayer will open the door of heaven and bring angels down to minister. அவனுக்கு தெரியும் எனக்காக ஒரு ஏஞ்சலை கர்த்தர் அனுப்புவார். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. எனக்காக ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கிற என் அருமையான தேவ ஜனங்களே, உன்னுடைய ஜெபம் பரலோகத்தை திறந்து தேவதூதர்கள் வந்து இறங்கி உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த தேவதூதர்கள் உனக்கு ஊழியம் செய்வார்களாக. ஆமென். ஹalleluya, hallelujah. சபைக்கு கர்த்தர் ஊழியம் செய்வாராக. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். சங்கீதம் 91:11 வாசிக்கிறோம், உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்கள் இறங்குவார்களாக. ஆமென். உங்க குடும்பத்திலே தூதர்கள் வந்து பணி செய்வார்களாக. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் உங்க குடும்பத்தில் வந்து இறங்குவதாக. ஆமென். ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah. தேவ தூதர்கள் வந்து இறங்கினார்கள். அவன் சொல்லுகிறான், ராஜாவே நீ வாழ்க, ராஜாவே நீர் வாழ்க, ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஆமென், ஆமென். என்னை காத்துக் கொள்ளுகிற தூதன் எனக்கு உண்டு, பரலோகம் எனக்காக திறந்திருக்கிறது. ஹalleluya, hallelujah. நீங்க நினைச்சிருக்கலாம் இவ்வளவுதான், இவன் சிங்க கெபியில போடப்பட்டாச்சு, அவ்வளவுதான். அங்கே சொல்லுகிறார், கமாண்டேட்டர் சொல்லுகிறார்கள், சிலர் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 120 சிங்கங்கள் அந்த கெபியில இருந்ததாம். எத்தனை? 120 என்று சொல்லுகிறார்கள். எங்கேயா போட்டிருக்குன்னு என்ன கேட்காதீங்க. ஹalleluya, சொல்லுகிறார்கள், கமாண்டேட்டர் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 120 சிங்கங்கள் அந்த கெபியில இருந்ததாம். அறிமாடல அந்த கெபியில 80 வயசு உள்ள ஒரு ஐயாவை தூக்கி அடிச்சினாங்க. எத்தனை வயசு? 80. எத்தனை வயசுங்க? 80 வயசு உள்ள ஒரு ஐயாவை தூக்கி உள்ள போடும் போது எப்படி இருக்கும்? அருமையான உள்ளே வேதத்தில் வாசிக்கிற, ராஜாவே நீர் வாழ்க, பரலோக வாசல் எனக்கு திறந்து எனக்கு தேவதூதர்கள் அங்கே ஊழியம் செய்கிறார்கள். ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah. 2 ராஜாக்கள் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே எசேக்கியா ராஜாவும் ஏசியா தீர்க்கதரிசியும் சனகரிப்பு சொல்லிவிட்டானே, நிந்திக்கிறானே என்று சொல்லி அவர்கள் இருவருமாக அவர்கள் ஆலயத்திலே போய் அவர்கள் அந்த நிருபத்தை எடுத்து வாசிக்கும் போது தேவதூதர்கள் இறங்கி வந்து, அருமையானவர்களே, அந்த சனகரிப்பை அவனோடு கூடியிருந்த அத்தனை மக்களையும் கர்த்தர் அதம் பண்ணினாராம். ஹalleluya, கர்த்தர் என்ன செய்தாராம்?
தேவதூதர்கள் அதம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த சனகரிப்பு துக்க முகத்தோடு போனான். அந்த சனகரி மாத்திரமல்ல, அவனுடைய சொந்த பிறப்புகள், கற்ப பிறப்புகள் அவனை கொலை செய்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னை காக்குகிற பரலோக தூதர்கள் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவதை சொல்லுங்க, வாய் திறந்து, நான் ஜெபம் பண்ணுவதை விடமாட்டேன். சட்டங்க போடு, ஆமென். சட்டங்களை போட்டுக்கோ. எங்களை அழிக்க வேண்டும் என்று என்னெல்லாம் பிளான் பண்ண வேண்டுமோ எல்லாம் செய்திக்க. ஆனால் எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜெபம் அது வல்லமையானது. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவதை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஏனென்றால் தானியேலுக்கு தெரியும், பரலோக கதவுகள் எனக்காக திறங்கும், தேவதாசர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அருமையானவர்களே, தேவதூதர்கள் அங்கே வந்து நின்றான். அங்கே தேவதூதர்கள் வந்து ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, சபையார் பேதுருவுக்காக ஜெபிக்க ஜெபிக்க, தேவதூதர்கள் அங்கே வந்து நின்று அருமையானவர்களே வெளிச்சம் பிரகாசிக்க செய்தது. அந்த தேவதூதர்கள் அந்த பேதுருவோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள். எந்திரிப்பா, எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு. அப்போஸ்தலர் 12ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எழுந்திரு, அறையை கட்டிக்கொள், வெளிச்சம் பிரகாசித்து அவன் விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினார்கள். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து என்ன செய்தான், 10ஆம் வசனத்துல இரும்பு கதவுகள் தானாய் என்ன செய்தான். ஹல்லேலூயா. பரலோகம் உங்களுக்கு திறப்பதாக, தேவதூதர்கள் வந்து இறங்குவார்களாக. ஹல்லேலூயா. அற்புதம் நடப்பதாக. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவதே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் ஒருபோது விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவளுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறாராம். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, கர்த்தருடைய தூதனான அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறாராம், விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்களேன், விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் உங்களை பாதுகாப்பார். பரலோகம் உங்களை பாதுகாப்பதாக. பரலோகத்திலிருந்து ஒரு பதில் வருவதாக. ஆமென் சொல்லுங்க. கரங்களை வைத்து சொல்ல, ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு என் வீட்டுக்கு ஒரு பரலோகம் தூதன் இறங்குவானாக, உதவி செய்வானாக, அற்புதம் செய்வானாக. நான் ஜெபம் பண்ணுவதை விடமாட்டேன், ஒரு நாள் விடமாட்டேன். அதுதான் எனக்கு ஜீவன், அதுதான் எனக்கு உயிர், அதுதான் எனக்கு மூச்சு, அதுதான் எனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனது ஜெப வாழ்வை எந்த மனிதனும் தடுக்க, எனது ஜெப வாழ்வை எந்த மனிதனும், எனக்குள் இருக்கும் ஜெபத்தின் தாகத்தை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து, எனது ஜெப வாழ்வை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. எனக்குள் இருக்கும் ஜெபத்தின் தாகத்தை எடுக்க முடியாது. ஜெபித்து, நான் ஜெபித்து சத்துருவை மேற்கொள்ள பலன் பெறுவே. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, என் அருமையான தாயே, அருமையான தங்கச்சி, நீ ஜெபம் பண்ணுவாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். பரலோக வாசலை கர்த்தர் உனக்காக திறப்பாராக. சத்துருவை கர்த்தர் மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு பலன் தருவாராக, பலன் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எனது ஜெப வாழ்வை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. எனக்குள் இருக்கும் ஜெபத்தின் தாகத்தை எடுக்க முடியாது. எனது ஜெப வாழ்வை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. எனக்குள் இருக்கும் ஜெபத்தின் தாகத்தை எடுக்க முடியாது.
சொல்லலாம், உண்மையிலே சொல்லுங்க, ஜெபம் என்னுடைய ஆதாரம். Amen. Prayer is my source. Amen. Amen. Hallelujah. Prayer is my source. Hallelujah. Hallelujah. Prayer is my life. Amen. Amen. அதுதான் ஜீவன். Hallelujah. Hallelujah. 1 2 3 4 எனது ஜெப வாழ்வை தடுக்கவே முடியாது. எனக்குள் இருக்கும் ஜெபத்தின் தாகத்தை எடுக்க முடியாது. எனது ஜெப வாழ்வை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. எனக்குள் இருக்கும் ஜெபத்தின் தாகத்தை எடுக்க முடியாது. ஜெபித்து நான் ஜெபித்து சத்துருவை மேற்கொள்ள பலன் பெறுவேன். ஆமென். ஜெபித்து நான் ஜெபித்து சத்துருவை மேற்கொள்ள பலன் பெறுவேன். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒருபோதும் விடமாட்டேன். நான் ஜெபிப்பதை ஒரு நாளும் விடமாட்டேன். ஜெபமே ஜெயம் தருமே. எனக்கு ஜெபமே ஜெயம் தருமே. ஹalleluya. ஜெபமே ஜெயம் தருமே. எனக்கு ஜெபமே ஜெயம் தருமே. ஹalleluya. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்குவார்களாக. ஆமென். பரலோகத்திலிருந்து பதில் வருவதாக. ஆமென். உதவிகள் வருவதாக. ஆமென். பாதுகாப்பு உங்களுக்கு வருவதாக. ஆமென். அற்புதம் வருவதாக. வருவதாக. கிருபை வருவதாக. வருவதாக. பரலோகத்திலிருந்து சுகம் வருவதாக. வருவதாக. ஆமென். பரலோகத்திலிருந்து கிருபை வருவதாக. வருவதாக. பாதுகாப்பு வருவதாக. ஆமென். உதவிகள் வருவதாக. ஆமென். பலன் வருவதாக. வருவதாக. வெற்றி வருவதாக. ஆமென். ஜெயம் வருவதாக. வருவதாக. தோல்வி இல்லாமல் போவதாக. இல்லாம போவதாக. ஹalleluya. ஹalleluya. சுதாசிங்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏன்னா எனக்கு பரலோகத்திலிருந்து எனக்கு பதில் வருவதாக. உனக்கு தெரியாதுடா டேய், உனக்கு தெரியாது. என்னை உருவாக்கின ஆண்டவர், என்னை அழைத்த ஆண்டவர், என்னை அபிஷேகித்த ஆண்டவர், Yes. என்னை ரட்சித்த ஆண்டவர், அவருக்கு தெரியும். Amen. அவர் எனக்காக தேவதூதனை அனுப்புவார். உங்களுக்காக. உங்களுக்காக. கவலைப்படாதீங்க. கவலைப்படாதே. உங்களுக்காக உங்களுக்காக ஒரு தேவதூதன் வருவாராக. கூட்டிட்டு போங்க. ஆமே. யார் வருவா? தெய்வத்தை. உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆமே. ஹalleluya. ஹalleluya. இரண்டாவதாக ஏன் அவர் ஜெயிப்பதை விடமாட்டு சொன்னார்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சீக்கிரமா தானியேல் 6 21 22. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். அப்பொழுது அல்லேலூயா. ஆமென். அப்படி என்ன? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவன் வாயை என்ன செய்தாராம்? கட்டி போட்டார். வாயை கட்டி போட்டார். சொல்லுங்க. வாயை கட்டி போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்னைய பாக்குறீங்க? வாயை கட்டி போட்ட. வாயை கட்டி போட்ட என்ன அர்த்தங்க? கட்டி போட்டாரு. ஜெபம். தரியு ராஜா, பிரதான தேசாதிபதிகளே, என்னுடைய ஜெபம் அசாதாரணமான காரியங்களை செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். My prayer can do extraordinary things. I have a great spirit of prayer. எனக்குள்ளாக ஒரு அருமையான ஜெப ஒரு anointing இருக்கிறது. ஜெப அபிஷேகம் எனக்குள்ளாய் இருக்கிறது. எனக்குள்ளாய் இருக்கிற ஜெபம் ஒரு வெத்து வேட்டை அல்ல, ஏதோ வந்தோ கைதட்டி போன அதல்ல. எனக்குள்ள இருக்கிற ஜெபம் அது சாதாரணமான காரியங்களை செய்வதல்ல, அது அசாதாரணமான காரியங்களை செய்யும். ஆமென். ஹalleluya. அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ள இருக்கிற ஜெபம் அசாதாரணமான காரியங்களை செய்ய வேண்டும். ஹalleluya. ஆமென் சொல்லு. வாய் திறந்து ஹalleluya. ஹalleluya. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல,
ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை அசாதாரணமானவர்களாய் மாற்றுகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. சிங்கங்கள் என்ன செய்யல? சேதப்படுத்தல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Daniel said, may the king live forever. My God sent his angel and he shut the mouth of the lions. They have not hurt me. அது என்ன ஒண்ணுமே சேதப்படுத்தல. சிங்கங்கள் நான் சொன்னேன், கமாண்டர் சொன்னேன், இறையியல் வல்லுநர் சொல்லுங்க 120 சிங்கங்கள் அந்த கெபிக்குள்ளாக இருந்ததாம். ஒரு சிங்கத்தின் எடை, ஒரு சிங்கம் ஆண் சிங்கத்தின் எடை கிட்டத்தட்ட 190 கிலோ. ஒரு பெண் சிங்கத்தின் எடை கிட்டத்தட்ட 126 கிலோ. ஒரு சிங்கம் சாப்பிடுகிற சாப்பாடு, ஒரு வேளைக்கு சாப்பிடுகிற சாப்பாடு இறைச்சி 40 கிலோ. அதனுடைய கொடூரமான நகங்கள், அதனுடைய நாக்கு அப்படியே நீட்டி நம்ம கையை தொட்டா சதை அப்படியே அந்த நாக்கோட உள்ள போயிருமா. அவ்வளவு மூர்க்க வெறித்தன்மையான ஒரு மிருகம் சிங்கம். அதனாலே அவர் நினைத்தார்கள், தேசாதிபதிகள் பிரதானி நினைத்தார்கள், இதோட தானியேலுடைய சாப்டர் க்ளோஸ், இதோட ஞானப்பிரகாசம் சாப்டர் க்ளோஸ், இதோட அழிஞ்சாண்டா, இவன் அழிஞ்சா என்ன ஊழியம் செய்ய, அவ்வளவுதான், எல்லாம் க்ளோஸ் என்று உலகம் நினைத்தார்கள். ஆனா எனக்குள்ளே உங்களுக்குள்ளே அசாதாரணமான ஒரு ஆவி இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. யாரெல்லாம் புரிஞ்சு கொண்டவங்களா? ஹalleluya. 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 உங்களுக்குள்ள தங்கச்சி, உங்களுக்குள்ள அம்மா, அருமையான ஐயா, அருமையான தகப்பனே, தாயே, உனக்குள்ள ஒரு அசாதாரணமான ஒரு விசேஷித்த ஆவி உனக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் உன்னை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார். எஸ். ஹalleluya. 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 ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யோபு 37:5 வாசிக்கிறோம், அவர் கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. 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 ரோமாபுரிக்கு நான் போயிருந்தேன். ரோமாபுரியில கொலோசியம் என்று சொல்லுகிற அந்த அரங்கசாலை, அந்த அரங்கசாலையை சுற்றி இருக்கிற காடுகள், அதெல்லாம் கூட்டி போய் காமிச்சாங்க. கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த காலங்களில் நீரோ மன்னன், அதோடு கூட ஆட்சி செய்தவர்கள் சிங்கங்களை அந்த அரங்கசாலையிலிருந்து அந்த கெபியிலிருந்து உள்ளே அனுப்புவார்களாம். அந்த அரங்கசாலையில் மேலே நான் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தேன், எப்படியெல்லாம் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த தானியேலை அற்புதமாக பாதுகாத்தார். ஹalleluya. 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 ஜெபம் வல்லமையானது. ஹalleluya. ஆமென். தம்பி, உங்களுடைய ரகசியம் சொல்றேன், தானியேலுக்கு தெரியும், நீ போட்டுக்கையா. ஆனா என்னுடைய ஜெபம் அசாதாரணமான காரியங்களை செய்யும். எனக்காக என் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் சும்மா வரல, நான் சும்மா வந்து உங்களுக்கு நின்று பிரசங்கம் செய்ய வரல, நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். கர்த்தர் மாபெரும் காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். 2024 வருஷம் எஸ், அசாதாரணமான காரியங்களை ஆமென் கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya. Yes, God is going to do extraordinary things to you. Amen. Amen. Hallelujah. 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 ஆகினாலே நான் ஜெபம் பண்ணுவதை எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்வார். ஆமென். Hallelujah. 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 எனது ஜெபமே காரியம் ஆறுதலாய் முடிய செய்திடுமே. எல்லாரும் நினைச்சாங்க இதோட கல்லு வச்சுட்டாங்க, முத்திரையெல்லாம் போட்டாங்க, அவ்வளவுதான். இதோட 80 வயசு உள்ள தானியேல் சாப்டர் சொல்லுங்க. சாப்டர் க்ளோஸ். பாஸ்டர் அழகா சொல்ற சாப்டர் எல்லாம் நினைச்சாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் அசாதாரணமான காரியங்களை செய்யும். கரங்கள் வைத்து ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா,
இந்த நாள் வந்திருக்கிற ஆண்டவரே அசாதாரணமான காரியம் செய்யும். ஆமென். ஹalleluya. கிரகிக்க கூடாது. வாய்த்தது சொல்லுங்க. கிரகிக்க கூடாது. காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. காரியங்களை செய்யுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். எனது ஜெபமே காரியம் மாறுதலாய் முடிய செய்திடுமே. எனக்குள் இருக்கும் ஜெபத்தின் அக்கினி மாற்றத்தை தந்திடுமே. எனது ஜெபமே காரியம் மாறுதலாய் முடிய செய்திடுமே. எனக்குள் இருக்கும் ஜெபத்தின் அக்கினி மாற்றத்தை தந்திடுமே. எனது ஜெபமே காரியம் மாறுதலாய் முடிய செய்திடுமே. எனக்குள் இருக்கும் ஜெபத்தின் அக்கினி மாற்றத்தை தந்திடுமே. ஜெபித்து நான் ஜெபித்து அசாதாரண அற்புதத்தை பெற்றிடுவே. ஜெபித்து நான் ஜெபித்து அசாதாரண அற்புதத்தை பெற்றிடுவே. ஹalleluya. அசாதாரணமான காரியம் ஆமென். வாழ்க்கையில நடக்க போகுது. ஹalleluya. குடும்பத்துல நடக்க போகுது. ஆமென். ஒரு வெற்றி நடக்க போகிறது. ஜீசஸ். வெற்றி நடக்க போகிறது. ஆமென். கிருபை கத்த தர போகிறார். Praise. ஹalleluya. 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 நான் ஜெபம் பண்ணுவதே சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணுவதே ஒரு நாள் பரலோக வாசல் திறக்கும். ஆமென். தேவதூதர்கள் இறங்குவார்கள். ஆமென். அசாதாரணமான காரியம் எனக்கு கத்த செய்வார். ஹalleluya. ராஜாவே கத்த தூதனை அனுப்பி சிங்களின் வாயை கட்டி. ஹalleluya. ஹalleluya. மூன்றாவதாக தானியேலுக்கு தெரியும். நீ சட்டம் போட்டுக்கோ. தானியேலுக்கு தெரியும். தானியேல் 6:17 ஒரு கல் கெபினுடைய வாசல்ல மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அது மேல் முத்திரை போட்டான். கல்லு வைக்கப்பட்டது. கைபியில முத்திரை போட்டாச்சு. இனி தானியேல் தப்பவே முடியாது. தானியேல் தப்பவே முடியாது. தானியேலுக்கு தெரியும் ஜெபம் அதிகாரத்தை அதிர வைக்கும். ஆமென். Hallelujah. You understand? Amen. ஆமென். Daniel, he knew that prayer will shake the power and authority. Amen. ஆமென். அவனுக்கு தெரியும் ராஜா நீங்க உள்ள போட்டு மேல கல்லை வச்சு அடைக்கலாம், முத்திரை மோதிரத்தை போடலாம், எதுவும் பண்ணலாம். ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த ஜெபம் உன் அதிகாரத்தை மாற்றும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு பவர் what is the meaning power? ஒருவனை அடக்கி ஆளுகை செய்வது. what is the meaning authority? அரசு சட்டத்தின் மூலம் அரசாணை மூலமாக ஒருவனை ஒடுக்குவது. power and authority. அவனை இல்லாமல் போய் செல்வது, இல்பொருளாக்குவது. தானியேல் தெரியும் சட்டம் போட்டாலும் கூட என் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை அவர் அதிர வைப்பார். ஆமென். ஹalleluya. 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 தானியேலுக்கு தெரியும் அருமையானவர்களே, என்னுடைய ஆண்டவர் எல் ஷடாய், என்னுடைய ஆண்டவர் அதிகாரத்தை அதிர வைப்பார், அதிகாரத்தை முடக்குவார், அதிகாரத்தை என்ன செய்வார்? அடக்கி வைப்பார். அதிகாரத்தின் வல்லமையை என் கர்த்தர் முறிப்பார். ஆமென். அதிகாரத்தின் உச்சக்கட்டத்தை நிர்மூலமாக்குவார். எஸ். அதிகாரத்தின் மூக்க வெறியை அவர் நன்மையை அந்த சக்தியை என் கர்த்தர் இழக்கச் செய்வார். ஆமென். அதிகாரத்தின் நடைமுறையை அவர் என் ஆண்டவர் தடுப்பார். ஆமென். ஆமென். அதிகாரம் என்னுடைய ஜெபத்துக்கு முன்பாக அழிந்து போகும். ஆமென். ஜெபத்தினாலே அவைகளை முறியடிக்கலாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 10:4 பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஹalleluya. உடைய போராயுதம்
எங்களுடைய போராயுதம். என்னுடைய போராயுதம். என்னுடைய போராயுதம். எங்களுடைய போராயுதம் அப்படியே புளூரலா சொல்றாரு. ஆனா நீங்க நான் சொல்றோம் என்னுடைய போராயுதம். என்னுடைய போராயுதம். மாம்சத்துக்கேற்றவளாயிராமல். மாம்சத்திற்கேற்றவளாயிராமல். அரண்களை சட்டங்களை அதிகாரங்களை துரைத்தனங்களை எல்லாவற்றையும் ஒடுக்குவதற்கு அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவபலனாயிருக்கிறது. தேவ பலமுள்ளவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் ஜெபிக்க பரலோகம் திறந்தது. ஆமென். தானியேல் ஜெபிக்க அசாதாரணமான காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தானியேல் ஜெபிக்க அதிகாரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது. தரியு ராஜா வருகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெபம் மாற்றங்களை உருவாக்கும். ஆமென். ஜெபம் வல்லமையான காரியங்களை உருவாக்கும். ஜெபம் மகத்தான காரியங்களை உருவாக்கும். எல்லா கரங்கள் தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்த பாடலை பாடும்போது நீங்க இந்த 3 காரியங்களை யோசித்து, ஆண்டவரே எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஊழியத்துக்கு ஒரு தேவதூதன் இறங்கணும், என் வீட்டுக்கு ஒரு அசாதாரண, என் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பிறகு ஒரு அசாதாரணமான நிகழ்வு நடக்கணும். ஆமென். நடக்கணும். ஆமென். 2024 வருஷம் ஒரு எழுப்புதல் வருஷமா, மாற்றங்களை தருகிற வருஷம். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.